பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல்னினோ காலநிலையின் தாக்கம் தற்போது படிப்படியாக நகர்ந்து வருகிறது. எல்னினோ என்பது பசிபிக் கடலின் மேற்பரப்பு நீர்வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடையும் மாற்றமாகும். இது ஆசிய பிராந்தியத்தில் கடுமையான வறட்சி, அதிக வெப்பநிலை, மழை பொழிவு குறைவு மற்றும் விவசாய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த மாதம் பசிபிக் பெருங்கடலில் உருவான எல்னினோ தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும், இது கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத மிக வலிமையான நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கக்கூடும் என்றும் அமெரிக்கா காலநிலை முன்னறிவிப்பு மையம் தெரிவித்துள்ளது. எல்னினோவின் காலநிலை மாற்ற நிலை தற்போது ஆரம்ப நிலையில் பலவீனமாக இருந்தாலும் வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இது வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலநிலை முன்னறிவிப்புகளின்படி இந்த எல்னினோ நிலை காரணமாக இலங்கை உட்பட உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளில் காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று அந்த திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் எல்னினோ இலங்கையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது தொடர்பிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள மிலேனியம் ஹோட்டலில் இன்று கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்து எல்னினோ தொடர்பில் விளக்கியுள்ளார். இது தொடர்பில் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிக்கையில், வணக்கம். கடந்த சில நாட்களாக மத்திய பசிபிக் பிராந்தியத்தில் உருவாகியிருந்த எல்னினோவுக்கான தோற்றப்பாடுகள் நேற்றைய தினம் எல்னினோவின் 3.4 பிராந்தியத்தில் 1.4 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வரும் நாட்களில் இது அதிகரித்து ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்களில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் இது 2.2 பாகை செல்சியஸுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் நேற்றைய தினம், அதாவது 10ஆம் தேதி ஜூலை மாதம், இந்த மத்திய பசிபிக் பிராந்தியத்தில் காணப்பட்ட வெப்பநிலை அதிகரிப்பு இந்து சமுத்திர பிராந்தியத்திற்குள் உள்நுழைய ஆரம்பித்திருக்கின்றது. இது ஆப்பிரிக்கா மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தை நோக்கி தற்பொழுது நகர்வை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்களில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதியில் இந்து சமுத்திரத்தினுடைய பல பிரதேசங்களுக்கு, குறிப்பாக இலங்கைக்கு அண்மைத்து இந்த எல்னினோவினுடைய விரிவாக்கம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இந்து சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை தற்பொழுது இருக்கிற நிலைமையை விட 1.8 பாகை செல்சியஸ் கூடுதலாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இந்த எல்னினோ தோற்றப்பாட்டோடு தொடர்பட்டதாக இல்லாவுடனும் கூட எல்னினோவோடு இணைந்த காலப்பகுதிகளில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல நாடுகளில் கடுமையான வெப்ப அலை பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 10ஆம் தேதி ஜூலை மாதம் வரையான கணக்கின்படி ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 11,000 பேர் இறந்திருப்பதாக அறிக்கைகள் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளை நேற்றைய தினம், அதாவது 10ஆம் தேதி ஜூலை மாதம், ஸ்பெயினில் ஒரு எதிர்பாராத காட்டுத்தீ உருவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இவை யாவுமே எல்னினோவோடு தொடர்புபட்டதாக இருந்தாலும் கூட, தொடர்புபட்டதாக இல்லாமல் இருந்தாலும் கூட, எல்னினோவினுடைய ஆரம்ப காலங்களில் ஏற்பட்ட ஒரு ஐரோப்பிய பிராந்தியத்தில் ஏற்பட்ட ஒரு வெப்ப அலையிலோடு தொடர்பட்ட விடயமாகவே கருத முடிகின்றது. ஆகவே எல்னினோவினுடைய வருகை என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாதிரிகளும், அனைத்து மாதிரி நிலையங்களும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்ட தயார்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்தாலும் கூட உண்மையில் எங்களை பொறுத்த வரைக்கும் நீர் ஆதாரம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கும் என்பதனால் நீரை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை நாங்கள் உடனடியாக அல்லது விரைந்து மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்னினோவினுடைய உச்சம் வருகின்ற காலப்பகுதிக்கு பின்னர் நீரை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதனூடாக நாங்கள் குறைந்த பலனையை பெற முடியும். ஆகவே உடனடியாக அல்லது வினைத்திறனாக விரைந்து செயற்பட்டு எங்களுடைய மிகப்பெரிய ஆபத்து எதிர்நோக்கி இருக்கின்ற எல்னினோவினால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் சில இடங்களில் சில வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட முழு வினைத்திறனான அளவில் இந்த நிலைமைகளை எதிர்கொள்வதற்குரிய நிலைமைகளை அரசாங்கம் இன்னும் ஏற்படுத்தவில்லை. மிகப்பெரிய அளவிலான தயார்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வே இந்த எல்னினோவை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான நடைமுறை என்பதனால் அல்லது தீர்வு என்பதனால் அதனை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய தகர திணைக்களங்களும் ஒருங்கிணைந்து வேலை செய்வதனூடாக இந்த எல்னினோவினை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக மோசமான ஒரு பாதிப்பினை ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நிகழ இருக்கின்ற வறட்சியினாலும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கிடைக்க இருக்கின்ற கடும் மழையினாலும் நாங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசோடு சேர்ந்த திணைக்களங்களும் இதனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக கருத்தில் கொண்டு உரிய தயார்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாக இந்த உருவாகி இருக்கின்ற எல்னினோவை இலங்கை மக்கள் முழுவதும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும்.
பொதுவாக சாதாரண காலங்களிலேயே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் மே தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதி ஒரு வறட்சியான வானிலை நிலவுகின்ற அதிகளவிலான வெப்பநிலை நிலவுகின்ற காலப்பகுதியாகும். இக்காலப்பகுதியில் நிகழ்கின்ற அதிகளவிலான ஆவியாக்கம் காரணமாக தரைக்கீழ் நீர் மற்றும் தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதுண்டு. மக்களும் நீரை எந்தவிதமான பொறுப்புணர்வுமின்றி விரயம் செய்து பயன்படுத்துகின்ற சூழ்நிலையை அவதானிக்க முடிகிறது. தற்பொழுதே இலங்கையினுடைய பல பகுதிகள், குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய தீவு பகுதிகள், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய துணுக்காய், மாந்தை கிழக்கு, மன்னார் மாவட்டத்தினுடைய மாந்தை மேற்கு, முசலி, நானாட்டான், வவுனியா மாவட்டத்தினுடைய வெங்கலச்செட்டுக்குளம் பிரதேசங்களில் நீர் நெருக்கடி ஒரு புதிய பிரச்சனையாக தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. இந்த நிலைமை எல்லினோவினுடைய உறுதிப்படுத்தல் அல்லது எல்லினோவினுடைய வருகையின் பின்னர் இன்னமும் தீவிரமான ஒரு பிரச்சனையாக மாற்றம் வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நீரை ஒரு வினைத்திறனான பயன்பாட்டுக்கு உட்படுத்த வேண்டும். தற்பொழுது பல பகுதிகளிலும் நீரை பல்வேறு தரப்பினரும் விரயமாக பயன்படுத்துகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. கடந்த 60 நாட்களில் எங்களுடைய பிரதேசங்களுக்கு ஒரு 12 மில்லிமீட்டர் அளவிலான மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. ஆனால் 288 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழைவீழ்ச்சி நீர் ஆவியாகி இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் மழையினுடைய அளவு மிக குறைவாக இருந்து நீரினுடைய ஆவியாக்கம் மிக கூடுதலாக இருக்கின்ற சூழ்நிலையில் எல்லினோவினுடைய தோற்றம் அல்லது எல்லினோவுடைய உச்சம் என்பது இந்த நீர் தொடர்பான நெருக்கடிகளை இன்னமும் அதிகமாக்கும். ஆவியாக்கம் பல மடங்கு அதிகரித்து மழையற்ற ஒரு வறண்ட வானிலை நிலவுகின்ற சூழ்நிலைகளில் தற்பொழுது இருக்கின்ற நீர்நிலைகளே எங்களுக்குரிய மிக பிரதானமான நீர் ஆதாரங்களாக இருக்கும். ஆகவே அந்த நீர் ஆதாரங்களை நாங்கள் வீண் விரயம் மூலமும் தவறான பயன்பாடு மூலமும் அல்லது நீரை துஷ்பிரயோகம் செய்வதனூடாகவும் நாங்கள் நீர்வளத்தை இழந்தால் ஒரு மிகப்பெரிய அளவிலான நீர் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். ஆகவே தற்பொழுதே மக்கள் அனைவரும் அரசாங்கமும் அதில் கூடிய அளவு கவனம் செலுத்தி மக்களை மிகவும் சிக்கனமாகவும் வினைத்திறனாகவும் நீரை பயன்படுத்துகின்ற பொறிமுறைகளை அல்லது கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதனூடாக இந்த எல்லினோவினால் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த வறட்சி காலத்தை அல்லது அதிக வெப்பமான காலத்தை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.